வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இனி ரேஷன் கார்டு இல்லைனாலும் உங்களால் பொருட்களை வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ரேஷன் கார்டு இல்லாமல் பொருட்களை வாங்குறது, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டை குடும்பங்களின் அடையாள அட்டையாக உள்ள நிலையில் சில சேவைகளுக்கு அவை கட்டாய ஆவணமாக உள்ளது. குறிப்பாக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவது, அரசின் பொங்கல் பரிசு, நிவாரணம் உள்ளிட்டவற்றை வாங்க வேண்டும் என்றால் ரேஷன் அட்டையை கட்டாயம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலை உள்ளது. ஒருவேளை நீங்கள் ரேஷன் அட்டையை எடுத்துச் செல்லவில்லை என்றால் பொருட்கள் வழங்கப்படாது. ஆனால் இனி ரேஷன் கடையில் பொருட்களை வாங்க ரேஷன் அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டாம். உங்கள் ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டது அல்லது எடுத்துச் செல்ல மறந்துவிட்டீர்கள் என்றால் இந்த நடைமுறை மூலம் சுலபமாக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்த நிலையில் ரேஷன் அட்டை இல்லாமல் ரேஷன் பொருட்களை வாங்குவது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ரேஷன் அட்டைகள் இந்திய குடிமக்களின் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ள நிலையில் சிலரது வாழ்வில் அது வாழ்வாதாரமாக உள்ளது. ரேஷன் அட்டை மூலம் நியாய விலை கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பெரும்பாலான குடும்பங்களுக்கு இதுதான் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. ரேஷன் அட்டைக்கு குறைந்த விலையில் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் ஏராளமான மக்கள் அவற்றை வாங்கி தங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ரேஷன் திட்டம் தேவையற்றதாக இருந்தாலும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பொருளாதாரத்தில் நலிந்த குடும்பங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரேஷன் கடையில் பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் அட்டையை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயமில்லை. மாறாக அரசின் மேரா ரேஷன் 2.0 செயலி இருந்தால் போதும். அரசின் இந்த செயலி கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த செயலியில் உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை பதிவிட்டீர்கள் என்றால் அதில் உங்கள் ரேஷன் குறித்த விவரங்கள் அனைத்தும் வந்துவிடும். எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். எதிர்பாராத சூழ்நிலைகளில் ரேஷன் அட்டையை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் இந்த செயலி மூலம் டிஜிட்டல் ரேஷன் அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களோட ரேஷன் கார்டு தொலைந்து விட்டாலோ அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டை திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பை அது இதுன்னு எல்லாமே எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனால் ரேஷன் கார்டை மட்டும் வீட்டில் விட்டுட்டு ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி எடுத்துகிட்டு போய் வாங்குறதுக்குள்ளே ரேஷன் கடையை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனில் இந்த செயலியை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரேஷன் எண்ணை இணைக்கிறதன் மூலம் உங்களால் மொபைலை வச்சு உங்களோட ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ள முடியும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.